வணக்கம். இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். IPL டிக்கெட் வைத்திருப்பவர்கள் நாளை சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ் எடுத்து வைங்க, பண்டிகை வரப்போகுது என RJ பாலாஜி பதிவிட்டுள்ளார். கருப்பு படம் வருகிற 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஈரான் ஒரு இயல்பான நாடு அல்ல என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முட்டுகை அணி என்பது உண்மையில் ஒரு இரும்பு சுவர் போன்றது என்றும் அவர் கூறினார். போர் முடிவுக்கு வருமா? அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து இன்றிரவுக்குள் பதில் வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புனரமைக்கப்பட்ட சோமநாதர் கோவிலின் 75வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். வேலூரில் கிணற்றில் பிணமாக கிடந்த வாலிபர் மரணம் கொலையா என சந்தேகம் எழுந்துள்ளது. தினேஷ் என்ற அந்த வாலிபர் கடந்த 6ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்றார். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டியில் 139 கிலோ புகையிலை பொருட்கள் வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். அவரது பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே விஸ்வரெட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 26 வயது ஜெயசூர்யா காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் விபரீத முடிவு எடுத்தார். +2 தேர்வில் தோல்வி அடைந்ததாலும் குறைவான மதிப்பெண் கிடைத்ததாலும் 5 மாணவர்கள் தவறான முடிவு எடுத்துள்ளனர். தமிழகத்தின் நலன் கருதி திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குதிரை பேர புகாரால் தமிழகத்தில் 3 ஆண்டு கால ஜனாதிபதி ஆட்சி வருமா என பரபரப்பு தகவல் பரவி வருகிறது. இரு MLA-க்களை மட்டும் வைத்துக்கொண்டு திருமாவளவன் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள் என நடிகை கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருப்பவர்கள் தலைவர் விஜய்க்கு உண்மையாக இருக்க வேண்டும் என நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். விசிகவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ளது IUML கட்சி. IUML கட்சியின் ஆதரவு கடிதத்தை தவேக நிர்வாகிகள் பெற்றுள்ளனர். விஜயை சந்திக்க தமிழக கவர்னர் மறுப்பு. நடுவழியில் திடீரென விஜயின் வாகனம் U-டர்ன் போட்டு மீண்டும் பட்டினப்பாக்கம் நோக்கி திரும்பியது. ஆதரவு கட்சி தலைவர்களுடன் ஆளுநரை சந்தித்தார் விஜய். நாளை தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.